தூக்கணும்னு சொல்றோம்ல. ஆமா. அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, எப்படி நீச்சல் தெரியாத ஒருவன் தண்ணீர் கூட தவறி விழுந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணீர் என்று சொல்லப்பட்ட கங்காதேவியானவள். அவன் அந்த கங்காதேவியை அவனை காப்பாற்றுவாள். ஆமா. தண்ணீருக்குள்ள விழுந்தவரை 3 நேரம் எழுப்பி விடுவாள், தூக்கி விடுவாங்க. 3வது நேரம் யாரும் காப்பாத்தல, ஒரே அமுக்குதான். இவன் தண்ணீருக்குள்ள முங்கிக்கிட்டு அம்மா தூக்கி விடுவாள்ல, அந்த கங்கையை தூக்கி விட்டு வெளியே வந்து கையை கட்டுவான். டாட்டானா கை கட்டும்போது நம்ம கரையில் நிற்பா மாதிரி அவன் என்ன நினைப்பா தெரியுமா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா தண்ணீருக்கு டாட்டா கட்டணும். அதானே. அப்ப டாட்டா கட்ட குளிச்சுட்டு வரட்டு. அப்புறம் டாட்டா காட்டுறான்னு இவனும் கரை கட்ட மாட்டான். ஆமா. அவன் 3 முறை எழுப்பி விட்டு இவன் கரை சேர முடியாத காரணத்தால்தான் தண்ணி கூட முக்கிடுவான். நாமளும் பொறுத்து பார்ப்போம். ஏன்னா வருங்கால சந்ததிகள் அந்த கதைகளை படிக்கும் போது 30 சிவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே, அடுத்தவனை பேச வைக்க கூடாது. ஆமா. எதுவாக நம்ம ஆரம்பிச்சு நம்ம முடிச்சோம். அதனால உப்பரக்கோட்டை வழியாக சொல்லி ஒரு பான் கூட வந்து கட்டிவாரு. பார்த்த தேவரன் எப்படி வரையறான்? சொல்லையே கேட்டந்தனை வாழையே அவன் பால் குடமாண்டு சமைந்து சிகப்பு மட்டினாலை முதிந்து கட்டி அண்ணே பால் குடத்தை ரெடி பண்ணிட்டோம். குடம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஊரு, அதுக்குன்னு ஒரு மண்ணு. அவங்ககிட்ட கேட்போம், ஐயா நந்தி தேவரே, ஐயா எப்படி எடுத்துடலாமா குடம்? எடுத்துடலாம், நீங்க சம்மதிச்சா எடுத்துடலாம். அப்படியா? நீங்க குடம் எடுக்கணும், அதை பார்க்கணும் தான் வந்தோம். எப்படி நிக்குமா? இருக்கும். அப்படியா? நம்மகிட்ட இல்ல, அந்த இறைவன் அருளால் இருக்கு, அவங்க கிட்ட தான் இருக்குது. அப்படியா? நம்ம எதிர்பார்க்க ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா. ஆமா. அப்படி குடத்தை தூக்கி, ஆமா, பால் குடத்தை தூக்கி ஒரு ஜம்பு தண்ணியோடு கொண்டு வரோம். எங்க மண்டையில ஊத்துறானோ? நல்ல உருண்டை பாத்திரமா அதெல்லாம் இருக்கு. அதான் நீங்க அடுத்த சொல்லுங்க, உங்களுக்கு அடி ஒரு நாள் எடுத்துட முடியும். ஐயா எப்படி வச்சாச்சு சம்முன்னு இருக்குங்க, நல்லா இருக்கு. அது நம்ம எவ்வளவு நேரம் சுத்தலாம் என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. நம்மளா வந்து கையெடுத்து கும்பிட்டு போட்டு இறங்கிரு அப்படின்னா தான் வரணும். அப்படியா? ஆனால் அண்ணே பால் கூட தலையில வச்சாச்சு, இனி நம்ம ஆளும் பாலும் ஜாலியா போகணும். எப்படி வருகிறாய்? மலை ஐயா பால் கூட வந்துட்டு இருக்கு. பார்த்தா
வந்தார் முப்பராதி பாட்ட நிறுத்து நிறுத்து தலைவர் என்னது எவ்வளவு கொண்டு போறா எங்க அப்பனுக்கு எடுத்து வச்சாச்சு உன் அப்பனு கொண்டாடுக்க நேரமாயுது எங்க அம்மா இருக்கிறாளே மூன்று முகத்தாகி தேவி முத்தார் அம்மை எங்க அம்மைக்கு காலையில எல்லா அபிஷேகம் முடிஞ்சு பாத்தியா கொடுத்தாரு அம்மாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்ப ஆதி சிவனுக்கு அடுத்த ஒரு வருத்துல இறக்க முடியாது ஒன்று கொஞ்சம் யாருக்கு நீ எடுத்தமோ எடுத்தவங்க இறக்க முடியும் இல்லாதவங்க இறக்க முடியாது கேட்டே அதாவது உனக்கு கொஞ்சமாவது மானம் சூடு சொர்ண ரோசம் அது இது எல்லாம் இருக்கா இருக்கா எவ்வளவு தைரியம் தான் இந்த பூமாலை குழந்தை தூக்கி வருவாங்க எல்லாம் தம்பி நீ விட்டுறாத இருப்பு வரைக்கும் தூக்கி சரி இல்லன்னா இருக்க நாங்க விடமாட்டோம்மா தம்பி அந்த இருப்பு வரைக்கும் தூக்கி அடையாளி வெள்ளி குழம்பாரு சில்லி சில்லியாக உள்ளது அந்த கும்பம் இவ்வளவு நேரம் பால்குட வந்தாங்க அப்பவே சொன்னீங்க அந்த பக்கம் வரட்டாங்க எனக்கு 1008 வேலை ஜோதி உண்டு நீ இருக்கிறது வரைக்கும் வரப்படாது வாயாம சொன்னா புள்ளாங்களு இந்த குடத்தை இறக்க மாட்டியாடா நீ முடியாது இறக்க மாட்டியா அப்படி முடியாது பால் குடத்தை இறக்கதில்லை என்னது அந்த பக்கம் வந்தானி ஆமா பால் குடத்தை தூக்கி வந்து அந்த இரும்பு உதவிகளை குடத்தை அடிச்சு சல்லி சரியா சில்லி சரியா உடச்சிட்டான் அடி முறை மட்டு அமர்ந்தே பரம்பொருளி பரமசிவா உமக்கு நாங்கள் பால் கூடங்கள் சுமந்து வந்து பாடி சொன்னால் ரோசமில்லை உனக்கு இந்த மலை மேலே இருக்க
பட்டு ஏ பகவானே, உங்க வார்த்தையை கேட்டு பால் குடம் எடுத்துட்டு போனோம். பால் குடம் யாருக்குனாலும் முப்பராதி கேட்டா கம்பீரமா சிவனுக்குன்னு சொன்னா ஆட்டிச்சு வீட்டுல உங்க பேரு ஊருக்கு வெளியே காத்துல போகுதுங்க. அதனால எப்படி பிடிச்சிடக்கூடாதா? நல்லா இருப்பிய சாமி, அங்கனே இங்கனே எங்களை கோர்த்து விடாதீங்க. அப்பனே சரி, 2வது முறை உங்களை அடித்து விட்டார். இனி நீங்க முப்புற கோட்டைக்கு போக வேண்டாம். வேண்டாம். இனிமேல் அவனை 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 நான் பார்த்துக்கிறேன். இனி நீங்க பொறுமையா ஏ பகவானே, நாங்கள் அதனை பார்த்தால் பந்தமான சந்தைக்குள்ளே வந்தனரி போலே பந்தமான சந்தைக்குள்ளே வந்தனரி போலே பண்பு கட்டி நாங்கள் எல்லாம் பரிசுகிட்டே போனோம். உச்சி வீடு போலே அச்சு வீடும் நானா கொஞ்ச கஞ்சி காலங்களை முடியவே கவண்டா கஞ்சி காரங்களை முடியவில்லை வந்தா மூடி சுடு காட்டு தண்ணில பேயுடனே ஆடி உண்டாடும் எனக்கு ஓமமோ வராதோ உண்டாடும் எனக்கு ஓமமோ வராதோ சனான மாமனை நான் உயரும் பல்லாள் சத்துருவை கொண்டிருக்க சமத்துகள் வராதோ சத்தருவை கொண்டிருக்க சமத்து வராதோ எச்சி உண்டா உன்னை போடு இசைக்காரனை என்னை கொண்டா மும்புராதி உன்னை கொண்டா சிவனி அவன் என்னை கொண்டாட போராதினி சொல்லி கொண்டாடுகிறே கால வேண்டாகரை கேண்டாக காதரா அப்படி முப்பராதிகள் செய்த கொடுமையை நாங்கள் எப்படி சொல்லி வாழ்வோம்? இனி இந்த முப்பர கோட்டை விலைக்கு போக மாட்டோம். நாங்கள் கைலாசத்துல இருக்கோம். கைலாசல் இரு, இனிமேல் நீங்க போக வேண்டாம். அவர்களை அவதிப்படுத்தி முப்பராதிக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆதிவரால் சக்தியிடம் கேட்கிறேன். பார்வதி, ஐயனே, முப்பராதி பிள்ளைகள் செய்யக்கூடிய அநியாயத்தை கவனித்தாயா? தேவர்கள் படும் துயரத்தை தான் கவனித்தாயா? இல்ல, தேவர்கள் இந்த பாடு பண்றாரு, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்க. இல்ல, ஆமா, என்ன செய்தா? நாய் என்ன செய்யும்? ஆமா, நாய் ஆமா நக்கி சாப்பிடும். அதேதான். ஏ பகவானே, இந்த பாருங்கள், இவ்வளவு தூரம் நீ கேட்டதுக்காக நான் சொல்றேன். ஏ ஆண்டவா, இல்லாத வீரர்களுக்கு கொடுக்க எட்டுள்ள பாவிகளை தட்டி வைக்க மாட்டீர்களா? பொல்லாத ராவணனே 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 ஓரே வரம் கொடுத்தி வரம் கொடுத்தி ஓரே வரம் கொடுத்தி வரம் கொடுத்தி பொல்லாத ராவணனே ராவணனே பொல்லாத ராவணனே ஓரே வரம் கொடுத்தி வரம் கொடுத்தி ஓரே வரம் கொடுத்தி வரம் கொடுத்தி பூமியில் அவனாலே சிறழைந்து சுவையா என்னுடைய அண்ணன் அவர் இல்லை என்று போனாரோ சங்கரதை வாழலாம் தெய்வாரெல்லாம் பட்டே போவாரையா போவாரையா பட்டே போவாரையா போவாரையா
துன்பம் வந்த போதும் துயரம் வந்த போதும் அதை தீர்த்தது என் அண்ணன் கண். சரி, இப்போ எங்க அண்ணன் வந்துலாம எதுவும் உங்க அண்ணனை கூப்பிடுறேன்னு சொல்றேன். ஆமா, அதுக்கு எங்க அண்ணனை கூப்பிடுறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் நான் நடந்ததை சொல்லணும் இல்லையா? எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சாதாரணமா தன் வீட்டு பெருமையை பேசும்போது அப்படி எடுத்து சொல்லுவா. ஆமா, நம்ம வீட்டுல சும்மாதான் ஒண்ணுக்கு மூணா சொல்லுவா. அதுவும் பிறந்த வீட்டுல புகுந்த வீட்டுல வர பத்தி பேசுறதா பெருமை. ஆமா, சரி இருக்கட்டுமா. ஆனாலும் உன் அண்ணன் தன்னை அழைத்து விட்டு வந்து சொன்னா, ஆனால் மாயவன் மகாவிஷ்ணு ஐந்தாங்களாகிய பார்க்கடல்ல பாம்பனை பழி கொண்டிருக்கிறாய். அண்ணனுக்கு ஒரு வாகனம் வேணும்ல சுவாமி. என்ன கேட்க சரியான வாகனம் கருடனை பிரவேசியும். கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? ஏன் அவரு கடலுக்குள்ள பள்ளி கொண்டிருக்காரு. ஆமா, சரியா? அவரை போய் கூட்டி வரணும். ஒரு குருடனை பிரவேசின்னு சொல்றீங்க. அட செவிடா, குருடன் இல்ல கருடன். கருடன் வந்தா கண்ண வருவா. அவன் எங்கே பிரவேசினார்கள்? யாரு? பாவனர்கள் புகழ்வதைத்தே நல்ல சிவே ஆமோனைக்கு பதி தாமரை மலரில் எழுந்தம் இருக்கப்பட்ட பிரம்மதேவருடைய மரபில் உதித்தேன். காசிபு முனிவருக்கு தாரமாகி பெண்கள் 13. அந்த 13 பெண்களிலும் கந்தர்வ வினோதி என்று சொல்லக்கூடிய கன்னியர்கள் 20. நாக கன்னி, தெய்வ கன்னி என்று பெயர் கொண்டு சில தோழிமார்கள் அழைத்து கேட்கிறார். அடிக்கி சகிலா, மாலா, அகிலா, புஷ்பா, நான் வாடி வரல. ஏற்கனவே ஒரு நேரம் வாடியாச்சு. நல்லது. நம்ம வீட்ல எல்லாம் இப்ப நாமே குளிக்க போறேன். நீ வரியாடி? நீ எத்தனை அடி ஆழத்துக்கு குளிக்க போற? ஐயா, அந்த குளியில செவிட்டு போறேன். நான் நீராட போறேன். நீராட போறியா? ஆமா. ஏக்கா நீ வரியா? எங்க குளிக்க? குளிக்கிறதுக்கா? ஆமா. அதிகாலை 5 மணிக்கு குளிச்சிட்டேனே. யார் நீ? ஆமா, நல்லா குளிச்சா தொட்டியில. யார் தொட்டி? ஓ, அதுல குளிச்சியா? அதிகாலை 5 மணிக்கு யாரும் பாத்துறக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு வைகாறு ஓடுது. ஆமா, அந்த வைகாத்திற்கு குளிச்சுட்டு இருக்கா. ஆள் பார்த்தா குளிச்சுட்டா. ஆமா. ஏண்டி நீ வரியா? குளிக்க? பரவாயில்ல, அவன் நடுவில் இருக்கவா சொல்லி தருவான். ஆமா, அப்படியா? நீதான் அதை ஆழம் பார்க்கணும், உன்னதான் இறக்கணும். ஆமா, ஏண்டி நீ வரியாடி? ஏண்டி சின்னவளே, சின்னவளே, நம்ம குளிக்க போமா? அம்மா குளிக்க குளிக்க திருப்பதி சார ஆத்துக்கு போவாரியா? ஆமா. அப்படியா? ஏண்டி நீ குளிக்க போறதுக்கு எதெல்லாம் வச்சிருக்க? சோப்பு, ஷாம்பு, டபுள். எங்க டபுள் கொஞ்சம் தூக்கி காட்டி எல்லாருக்கும் காண்பான் பாப்போம். ஆமா ஆமா, அதாவது ஆத்திரையும் குளத்திலையும் குளிக்க போறோம் இல்லையா? அதனால அதுக்கு 10 மணி பார்க்கணும். ஏ அம்மா, இது இந்த கோயிலுக்காவது பரவாயில்ல. போன கோயில ஒரு டவல் கொண்டா அழகா இருக்கு. நானும் வச்சிருக்கோம். நீ வச்சிருக்கியா? கேட்டு நீ உடுத்து குளிக்க டவல காட்டுப்பாங்க. உன் சைஸுக்கு இது கொஞ்சம் பெருசு. அது ஏன் உனக்கு தான் தலையே தோத்தாண்டாம அதுக்கப்புறம் முண்டை இருக்கு. அதுக்கெல்லாம் பெரிய டவலையும் கொண்டு வச்சிருக்கியா? நான் வச்சிருக்கேன். வா வேற வந்து என்னடி ஷாம்பு வச்சிருக்கியா? ஆமா. சோப்பு வச்சிருக்கியா? ஆமா. சீயக்கா வச்சிருக்கியா? ஆமா. கம்போர்ட் வச்சிருக்கேன். ஆமா. என்ன சங்கடி? கம்போர்ட். கம்போர்ட் போட்டு குளிக்கும் மூதேவியான பாத்துடுங்க, எல்லாரும் பாத்துடுங்க. நல்லதம்மா. ஆனா கம்போர்ட் கூட ரின் ஆலான்னு ஒன்று இருக்கு, அதையும் கலந்து போட்டு குடி. அவன் கொஞ்சம் வெள்ளையா இருப்பான். அவன் கொஞ்சம் வெளுத்துருவாரி. எப்படி வருகிறாள்? தோட்டம் ஒரு பூரமா சுனையில் வந்து
குளியல் போட்டு போக கூடாது ஆமா. கொஞ்ச நேரம் நின்று சந்தோஷமா ஜாலியா குளிக்கணும் அந்தம்மா ஏடி அக்கா இவரெல்லாம் கூட்டிட்டு போற நிம்மதியா குளிக்க முடியுமா? சரி அது இருக்கட்டும் நம்ம குளிக்கிற இடத்துல ஒரு விளையாட்டு விளையாட உனக்கு தெரிஞ்ச விளையாட்டு சொல்லு. என்ன விளையாட்டு? நீ சொல்லு. தொட்டு விளையாடுறதா? தண்ணி தொட்டு விளையாடுறதா? ஆமா. சரி அக்கா உனக்கு ஏதாவது விளையாட்டு தெரிஞ்சா சொல்லு. தண்ணிக்குள்ள நான் முன்னாடி நீந்தி போவேன், சரி பின்னாடி நீ நீந்தி வந்து என்ன தொடரணும். யார் நீ வந்து தண்ணியில முன்னாடி நீந்தி போவா, ஆமாடி, நான் பின்னாடி அதை பார்த்துட்டு நீந்தி வரணும். நானும் வரேன். குளத்துல கிடக்க மீனெல்லாம் செத்து போகுமேம்மா. ஏம்மா நீ முன்னாடி நீந்தி போகும்போது அப்படி இருக்கும். ஆமா. என்னைக்கு நீ நீந்தி போகும்போது நான் பின்னாடி நின்று பார்த்ததும் அன்னைக்கே குளத்துல குளிக்கிறத விட்டுட்டேன். இனி இந்த ஆமாங்க, அந்த கல்படி குளம் எனக்கு தெரியும். வெள்ளிமலை ஆமா. மீனெல்லாம் செத்து போச்சு. இந்த வருஷம் ஆத்துல தண்ணியெல்லாம் குளத்துறீ ஆமா. இத வந்து குளிப்பாளம் யாடி உனக்கு எல்லாம் விளையாட தெரியுமாக்கா? அதான் கேட்டு தண்ணியில விளையாடுற மாதிரி. பரவாயில்லையா, ஆளு கலந்துருக்கா இல்லையா? சரி உனக்கு தெரிஞ்ச ஒரு விளையாட்டு சொல்லு பாப்போம். தண்ணிக்குள்ள கபடி விளையாடலாம், வேற குட்டிகரம் அடிக்கலாம், சம்மர் யாரு சமேசம் சம்மர் சாட்டு வேற நிறைய இருக்கு. அவன் விளையாட்டு விளையாடலாம். அந்த விளையாட்டு நான் வரல. குட்டிக்காரமா நீ அடிச்சா அழகா இருக்கும், நடுவில் இருக்க அடிச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சரி ஏடி உனக்கு ஏதாவது விளையாட்டு தெரியுமாடி? முங்கி முங்கியா? அவன் பூரா அக்காளுக்கு தான் விளையாடு. முங்கி முங்கி மாறே வரும்போது ஆமா விளையாட்டு சின்னவள உனக்கு ஏதாவது விளையாட்டு தெரியுமா? நமக்கு இல்ல உனக்கு. சரி அப்படியா? இடையில இருந்து பாத்துட்டு இருப்பியா? ஓஹோ அன்னிலேயே நிறைய பேர் நீ விளையாடுனதில்ல சொல்றாங்க.